إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற சிறப்பான 2 ரக்அத் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இந்த நேரத்திலே அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய நாளில் அதனுடைய பலன்களை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை துவங்குகிறேன். உலகத்திலே தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை, மாபெரும் பொக்கிஷத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையை அடைவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு துணை புரிந்திருக்கிறான். இந்த நிலையிலேயே நம்முடைய வாழ்வின் எல்லை வரைக்கும் நாம் இருக்க வேண்டும். ஏன், எதற்காக என்பது குறித்துதான் இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே தலைப்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய இறுதி முடிவும் இனிதாக அமையட்டும். அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே இஸ்லாம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் மிக நுணுக்கமாக கவனிக்கும். ஒரு வணக்கத்தை நாம் செய்யும் பொழுது அந்த வணக்கத்துடைய இறுதி நிலையை இஸ்லாம் கவனிக்கும். இவர் இதை யாருக்காக செய்தார், எந்த லாபத்துக்காக செய்தார், எதற்காக செய்தார் என்று ஒவ்வொரு இபாதத்துடைய வணக்க வழிபாட்டுகளுடைய இருதையையும் மார்க்கம் கவனிக்கும். அதே போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய தருணம்,
வாழ்வின் கடைசி எல்லை. மரணிப்பதற்கு முன்னால் அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் இஸ்லாம் கவனிக்கும். நல்ல வணங்கணும், வணக்க வழிபாட்டையும் கவனிக்கும். ஒரு மனுஷன் இறப்பதற்கு முன்னால் ஒரு தடவை தான் இந்த உலகத்துல இறக்குவோம், அதோட முடிஞ்சது, அவ்வளவுதான். ஒரு தடவை தான் நமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கை கிடைக்கும், அதோடு முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையுடைய கடைசி நேரம் ஒரு மனிதனுக்கு எப்படி அமைகிறது என்பதையும் இஸ்லாம் கவனிக்கும். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக புகாரியில 6493வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. கவனமா கவனிக்கணும். ஹைபர் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் எதிரிகளோடு முஸ்லிம்கள் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அந்த போரில் ஒரு மனிதர் ரொம்ப வேகமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பதில் ரொம்ப மகத்தானவராக போரிட்டுக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து சஹாபாக்களா ரொம்ப ஆச்சரியம், இப்ப எப்படி போரிடுகிறார் என்று. அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அதாவது நீங்க நரகவாசிகளில் ஒருவரை பார்க்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார் யார் ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது, வீர தீரமா போராடிட்டு இருந்தார் இல்லையா இஸ்லாத்துக்காக, அவரை காட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகவாசிகள் ஒருத்தர் நீங்க பார்க்கணும் விரும்பினீங்களா, யாரு, இந்த இவர்தான் அப்படிங்கிறாங்க. தூக்கி வாரி போட்டு விட்டது சஹாபாக்களுக்கு. இப்படி வீர தீரமா போராடுறாரு, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறாரு, இவர் நரகவாசியா என்று அவரை ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன உடனேயே நபித்தோழர்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். என்ன காரணம் சொல்லிட்டு போட்டா எதிரிகளை வெட்டி சாய்க்கிறார். ஒரு கட்டத்தில் எதிரிகளால் வெட்டவும் படுகிறார். வெட்டுப்பட்ட உடனேயே அவருடைய உடல்ல கடுமையான காயங்கள் ஏற்படுகிறது. அதை அவரால் தாங்க முடியாமல் என்ன செய்கிறார், தற்கொலை செய்து கொள்கிறார். முடிஞ்சதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த செய்தியை சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நல்ல கவனமா கேளுங்க. ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் சொல்லி காட்டினாங்க, ஒரு அடியார் மக்களுடைய பார்வையில சொர்க்கவாசிகளின் நற்செயல்களை செய்து கொண்டிருப்பார். எப்பா எப்படி செய்கிறார், அவருடைய நற்செயல் ரொம்ப டாப்பா இருக்கும். ஆனால் உண்மையில் அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே போன்று ஒரு அடியார் நரகவாசிகளுக்கு உண்டான செயல்களை செய்து கொண்டே இருப்பார், ஆனால் அவர் சொர்க்கவாசியாய் இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இறுதி முடிவுகளை கொண்டு செயல்கள் தீர்மானிக்கப்படும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த இடத்துல சொன்னாங்க, அவர் இஸ்லாத்துக்காக போராட வந்திருக்கிறார், போர்ல கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய இறுதி முடிவு என்னாச்சு, தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார். இதை வைத்துதான் அல்லாஹ் என்ன செய்வான், தீர்மானிப்பா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அதனால தான் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். ரொம்ப டாப்பான செயல்கள் செய்தவர்களை கூட்டு விசாரிப்பான். அதுல ஒரு நபர் ஷஹீத் அந்தஸ்தை பெற்றவர், இன்னொருத்தர் யாரு, ஆலிம், மார்க்கத்தை கற்று பிற மக்களுக்கு எடுத்து சொன்னவர், இன்னொருத்தர் யாரு, மிக பெரிய செல்வந்தர், அல்லாஹ் தனக்கு வழங்கிய பொருளாதாரத்தை எண்ணி பார்க்காமல் வாரி வழங்கியவர். இந்த 3 பேரை கூட்ட அல்லாஹ் விசாரிக்கிறான். விசாரணையின் முடிவு என்ன தெரியுமா, 3 பேரையும் முகம் குப்புற நரகத்தில் அல்லாஹ் தள்ளுகிறான். ஷஹீத் அந்தஸ்தை பெற்றவர். ஏன்? உள்ளத்துல இஹ்லாஸ் இல்ல, அல்லாஹ்வுக்காக செய்யல, பிறர் பார்க்க வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்று செய்தார். உனக்கு இங்க கூலி இல்ல, இவனை முகம் குப்புற நரகத்தில் தள்ளுங்கள். ஆலிம் சா மார்க்கத்தை கற்று மேடை போட்டு ஊர் ஊராக சென்று மக்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்தவர். இவருடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்துக்கு நிறைய பேர் வந்தார்கள். அல்லாஹ் கேட்பான், அப்ப அவர் சொல்லுவாரு, பேசுறேன் பாரு. ஆனா அல்லாஹ் சொல்லுவா, நீ எனக்காக பேசல, நீ பேசுற பேச்சு எதுக்கு தெரியுமா, உன்னை எல்லோரும் மிக பெரிய ஒரு தாயி,
இவர் பெரிய ஆலிம் சார், இவர் பேசுறா அப்படி பேசுவாரு, எல்லா இஸ்லாத்துல விழுந்துருவாங்க என்று மக்கள் எல்லாம் புகழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்துச்சு. உனக்கு இங்க கூலி இல்ல, நீ எதை எதிர்பார்த்து உலகத்தில் இது செய்தியோ அது கிடைத்து விட்டது. இவரையும் முகம் குப்புற நரகத்தில் தள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவானா. யாரு? ஆலிம். காசு படத்தை எண்ணி பார்க்காது வாரி வழங்கியவர். இவரை கூட்ட அல்லாஹ் விசாரிக்கிறான். இவருக்கு கூலி கொடுப்பானா? இல்ல. ஏன்? நான் தான் கொடுத்தேன்னு மக்கள் தான் புகழணும். இவர் தான் இந்த பள்ளியை கட்டி கொடுத்தார், இவர் தான் முதல் செலவு ஏற்றுக்கொண்டார், இவர் வள்ளி அள்ளி கொடுப்பாருப்பா என்று மக்கள் எல்லாம் புகழுங்கிறதுக்காக நீ கொடுத்தப்பா. உனக்கு இங்க கூலி இல்ல. கோடியே கொட்டி கொடுத்தாலும் உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லனா அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான். இவரை முகம் குப்புற நரகத்தில் தள்ளுங்கள் என்றால சொல்லிடுவான். பாத்தீங்களா? வணக்க வழிபாடு யாருக்காக எதற்காக செய்கிறோம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த ஹஜ்ஜிக்குடைய கடமை செய்தது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. முன்னாடி பேர்ல போட்டுறதுக்கா? அல் ஹாஜ் அல் ஹாஃபில். எப்ப எத்தனை தடவை ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு? இதுக்கா? இது அல்லாஹ் எதிர்பார்க்கல. நீ வணக்கத்தை செய்வதா இருந்தால் அந்த வணக்கத்துடைய இறுதி எல்லாம் பார்ப்பான். யாருக்கு செஞ்ச, எவனுக்காக செஞ்ச, ஊருக்காக செஞ்சியா இல்ல என்னுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக செய்தியா? ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அமல் செய்தாலும் அந்த அமலுடைய இறுதியில் அல்லாஹ் பார்ப்பான். இவர் இதை செய்து முடித்திருக்கிறார், என்ன நோக்கத்துக்காக செய்தார். இதான் இஸ்லாம் பார்க்கிறது. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவனமாக கேட்க வேண்டும். முஸ்லிம் ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 5517 ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதாவது முஸ்லிம் 5518 அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. யுபாசு குல்லு அபதின் அலாமா மாத்தாலைஹி. முதல்ல சொன்னது வணக்க வழிபாடுகளுடைய விஷயம். இப்ப இந்த செய்தி ஒரு மனிதனுடைய கடைசி தருவாய், மௌத்தா இருக்கிறான், நாளைக்கோ இன்னைக்கோ மௌத்து. அது நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நல்லா தான் இருப்போம், திடீரென்று நம்முடைய மரண செய்தி வரும், நமக்கு அது தெரியாது. அப்ப அந்த மௌத்தாவதுக்கு முன்னாடி என்ன மனநிலையில இருந்தாரோ அந்த மனநிலையில தான் அவர் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுபாசு குல்லு அபதின் அலாமா மாத்தாலை. ஒவ்வொரு அடியாரும் தாம் இறக்கும் போது இருந்த மனநிலையிலேயே எழுப்பப்படுவார் மறுமையிலே. என்ன மனநிலையில இறந்தாரோ அதே மனநிலையில இறக்கப்படுவார். அப்ப என்ன மனநிலையில் இருக்கணும்? அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் வைத்திருக்கணும். அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், இஸ்லாம் என்னுடைய மார்க்கம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இறுதி தூதர் என்று இது மாதிரியான ஒரு மனநிலையில் நாம் இருந்தோம் சொன்னா மறுமையில இதே மனநிலை எழுப்பப்படும். இதே செய்தி இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல கவனமா கேட்கணும். முஸ்லிம்ல 5517 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. லா யமூத்துன்ன, உங்களில் யாரும் மரணிக்க வேண்டாம். எப்படி மரணிக்க வேண்டாம்? அகதக்கும், ஒருவர் இப்படி இந்த நிலையில மறைச்சிராதீங்க. ஓஹுவோ யுஹ்சினுல் அன்ன பில்லாஹி அஸ்ஸ வஜல். ஒருவர் தான் மரணிப்பதற்கு 3 நாளுக்கு முன்னால், மௌத்தா போறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொண்டிருக்கும் நிலையிலே அல்லாமல் நீங்கள் மௌத்தாயிட வேண்டாம். மௌத்தாறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொண்டிருக்கும் அல்லாத நிலையில நீங்க மௌத்தாயிட வேண்டாம். அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் வச்சிருக்கணும். என் இறைவன் அல்லாஹ், இந்த அண்ட சராசரத்தின் இறைவன் அல்லாஹ், அவன் தான் ரப்பு, அவனை தேர்வர் யாரும் கிடையாது. இந்த தௌஹீத் நிலையிலேயே மௌத்தாயிரணும். இதுதான் நாளை மறுமையிலே நமக்கு வெற்றியை தேடி தரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால தான் ரசூலுல்லாஹ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. யாருடைய விஷயத்துல? தன்னுடைய பெரிய தந்தையுடைய விஷயத்துல. அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. அவருடைய வாழ்வின் கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரம், ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. ஒரு தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அரவணைத்து தனக்கு பக்கபலமா இருந்த தன்னுடைய பெரிய வாப்பா
அபூ தாலிப் அவங்கள்ட்ட சொல்றாங்க, என் பெரிய தந்தையே, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்காக நான் அல்லாஹ் நாடிய நேரம் வரை பாவமன்னிப்பு கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க சொன்ன நான் கேட்டுருமோ? அந்த பக்கம் என்ன செய்யறான்? காஃபிர்கள் எல்லாம் ஏத்துக்கிடாதீங்க, உங்க முன்னோர்களுடைய கொள்கையை பொய்ப்பித்து போறீங்களா? அபூ தாலிப் இப்படியே சொல்றாரு, நான் ஏத்துக்க மாட்டேன். எங்க முன்னோர்கள் என்ன கொள்கையில் இருந்தாங்களோ அதே சிலை வணக்க கொள்கையில தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியே மௌத்தா போறாரு. இதுதான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. மௌத்தா போறதுக்கு முன்னாடியாவது லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட மாட்டாங்களா? இந்த திருக்கலிமாவை மொழிந்திட மாட்டாங்களா? இல்லை என்றால் நரகத்துடைய கொல்லிக்கட்டையாக ஆகிவிடுவார்களே என்ற ஒரு அச்சம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய சட்டப்பு. அல்லாஹ் நான் தான் நேர்வழி கிடைக்கும். யார் பயான் பண்ணாலும் யார் தாவா பண்ணாலும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வேலை மட்டும்தான். உள்ளத்துல நேர்வழியை கொடுப்பது ரப்பு கையில் இருக்குது. பல வசனங்கள் நீங்க பார்க்கலாம் திருமறை குர்ஆன்ல. இன்னா அலைனா லல்ஹுதா, நேர்வழி நம்மை சேர்ந்ததுங்கிறான். இந்த சத்திய மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்திருக்கிறாங்க. பெரும் பாக்கியம், சாதாரண பாக்கியம் இல்லை. எத்தனை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் இந்த நேர்வழி கிடைக்காது. அல்லாஹ் நாடினால் தான் கிடைக்கும். அந்த பாக்கியத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இதே நிலையில மூத்தாயிரம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய உயிர் தொண்டை குழி அடையக்கூடிய நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொல்லிட்டு மூத்தா போனுங்க. மிகப்பெரிய ஜெயத்தை அல்லாஹ் தருவான். இப்படி ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே சமயத்தில் இன்னொரு வரலாறையும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவனை நோய் நல விசாரிக்க போறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்திதான், இருந்தாலும் இதுல நிறைய படிப்புன்னு இருக்கு. தன்னிடத்தில் வேலை செய்த யூத சிறுவன், தங்கிட்ட வேலை செஞ்ச ஒரு யூத சிறுவன் உடம்பு சரியில்லாம ஒரு கிரிட்டிக்கலான நிலையில இருக்கிறாரு. அவரை போய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நல விசாரிக்க போறாங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கிறீங்களா? அங்கேயும் ரசூலுல்லாஹ் தாவா. அவன் நிலைய பாக்குறாங்க, ரொம்ப கடைசி தருவாயில் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த திருவன்ட்ட சொல்றாங்க, ஒத்த வார்த்தை தான், அஸ்லிம் அப்படிங்கிறாங்க. அஸ்லிம் அப்படின்னா என்னது? நீ இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டேன்னு கேட்கிறாங்க. உடனே அந்த யூத சிறுவன் தன்னுடைய தலைமாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தந்தை இப்படி பார்க்கிறாரு. ஏன்னா அவர் ஏதாவது சொல்லிடுவார்ல. ரசூலுல்லாஹ் பத்தி இந்த சிறுவனுக்கு தெரியும், வேலை செஞ்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னா கரெக்டா இருக்குன்னு நினைச்சு ஏத்துக்கலாமான்னு பாக்குறான். ஆனாலும் வாப்பா தலையா இருப்பாரு, இப்படி வாப்பாவை பாக்குறான். உடனே அவர் சொல்றாரு, அத்தி அபா அல் காசிம் அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்பாடு பண்ணுகிறார். உடனே அந்த சிறுவன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே பிரகாசமாவுது. அந்த சிறுவனை நலம் விசாரிச்சுட்டு அவன் இஸ்லாத்தை ஏத்த உடனே ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியே வராங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், இந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். பெரிய வாப்பாக்கு சத்தியம் கிடைக்கல, ஒரு யூத சிறுவனுக்கு சத்தியம் கிடைச்சிருக்குது. இதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல், அல்லாஹ்வுடைய வல்லமை தான். அவன் நான்னா யாருக்கு வேணா கொடுத்துருவான். நம்ம நினைப்போம், நம்மளாம் ஊர்லயே பரம்பரை முஸ்லீம் நினைப்போம், உள்ளத்தை புரட்டி விட்டுருவான். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நாம இஸ்லாத்தை தான் இருக்கிறோம், நம்ம எப்படி போய் வழிகட்டு போவோம் அப்படின்னு நினைக்கலாம். நம்மளவெல்லாம் பெரிய இடத்துல இருந்தவங்களாம் வழிகட்டு போயிருக்கிறாங்க. நாம என்ன, நம்மளை விட பெரிய இடம் யார் தெரியுமா? உங்களுக்கு சாமிரி தெரியும். சாமிரி யாருன்னா மூசா நபி காலத்தை வாழ்ந்தவன். இவன் நல்லவனாத்தான் இருந்த ஆரம்பத்துல. மூசா நபி காலத்தை வாழ்ந்த சாமிரி பின்னர் கெட்டவனாக மாறிவிட்டான். வரலாறு படித்தா உங்களுக்கு தெரியும். இது இன்னும் சொல்வதென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒருவர் இருந்தார். பனு நஜ்ஜார் குலத்தை சேர்ந்த ஒரு மனிதர், பனு நஜ்ஜார் குலத்தை சேர்ந்தவர். அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாகறாருன்னா, அதாவது வஹி செய்தி எழுதக்கூடிய பணிங்க. அல்லாஹ்வுடைய கலாம் இறங்குகிறது, அல்லாஹ் வேத வரிகளை இறக்குறான். ரசூலுல்லாஹ் வஹியை சொல்லுவாங்க, இவர் எழுதுவார். சாதாரண வேலை நினைக்கிறீங்களா? ரப்புடைய வார்த்தைங்க.
இவர் எழுதுறாரு, மனப்பாடம் பண்றாரு, பக்கராவை மனப்பாடம் பண்றாரு, ஆளு இம்ரான மனப்பாடம் பண்றாரு, மனப்பாடம் பண்ணி முடிக்கிறாரு. கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய நிலை வந்த வழியே திரும்பி போய்விட்டார். எங்க போயிட்டாரு? கிறிஸ்துவார்க்கத்துக்கு போயிட்டாரு. அதே வழியில திரும்ப போயிட்டாரு. அவன்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறான். நம்ம கிட்ட திரும்ப இவர் வந்துட்டாரு. யார் இவரு? நபிகள் நாயகத்துக்கு வகை செய்தி எழுந்தவர். நம்ம கிட்ட வந்துட்டாரு. அவன் என்ன செய்யறான்? கொண்டாடுறான். ஒரு கட்டத்தில் அந்த மனிதர் இறப்பை சந்திக்கிறார். அவரை அடக்கம் செய்கிறார்கள். படிப்பனை பாருங்க. வகை செய்தி எழுதினவர் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாரு. அவர் இறக்கிறார். அவருக்கு கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. ஒரு பெரிய மோசமான காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறார். அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டு வராங்க. மறுநாள் பூமி அவருடைய உடம்பு அப்படி தூக்கி வெளியே தள்ளி போட்டுருது. வெளியே வந்து சடலம் கிடக்கு. இவங்க போய் பாக்குறாங்க, அடக்கம் பண்ணமே என்ன நிலை அப்படின்னு பாக்குறாங்க. உடனே ரெண்டாவது என்ன செய்றாங்க? அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டு பாக்குற மறுநாள் செய்கிறது, பூமி ஏற்றுக்கொள்ளாம அவருடைய சடலத்தை வெளியே தள்ளி கிடக்குது. என்ன வேலை? யாருடைய வேலை இப்படி நடக்குது அப்படின்ட்டு மூன்றாவது அடையும் பண்றாங்க. மூன்றாவது அடை ஏற்றுக்கொள்ளல, சடத்தை வெளியே தள்ளுது. கடைசியில் அடக்கம் பண்ணாமலே அவங்க போயிடுறாங்க. பயம், என்னடா இது அப்படின்ட்டு. இப்படி கூட ஒருவனுடைய வாழ்க்கை அமையல். அல்லாஹ் காப்பாற்றும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால தான் அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆன் சொல்றான். 3வது அத்தியாயம் 102வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்தி, அஞ்ச வேண்டிய முறை பிரகாரம் அஞ்சிக் கொள்ளுங்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக இல்லாம மரணித்து விடாதீர்கள். மௌத்தா போடுனா நீ முஸ்லிமா மௌத்தா போ, இல்லாம மௌத்தாயிடாத. அல்லாஹ் நமக்கு ரிசிரான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி முந்தைய நபிமார்கள் ஏகத்துவ இமாம், மனித குலத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரோல் மாடலாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரோல் மாடலாக சொல்லக்கூடிய சுப்ரீம் ஸ்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 நபிமார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். பிள்ளைகளும் இஸ்லாத்துல தான் இருக்கிறாங்க. பிள்ளைங்க யாரு? பிள்ளைங்க இஸ்லாத்துல தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய கடைசி நேரத்தில் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் தன்னுடைய மக்களிடத்தில் பிள்ளைகளிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். ஓ அஸ்ஸாபிகா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப், இப்ராஹீமும் யாக்கூபும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், எங்கள் பிள்ளைகளே. எப்படி அழைக்கிறாங்க பாருங்க. இப்ராஹிம் நபியும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், எங்களுடைய பிள்ளைகளே, அல்லாஹ் உங்களுக்காக இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துள்ளான். சத்திய இஸ்லாம் தான் மனித குலத்துக்கு அல்லாஹ் வழங்கிய நேர் வழி காட்டி. அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்துள்ளான். இம்மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்துள்ளான். எனவே முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்ராஹீமும் யாக்கூபும் அறிவுறுத்திக் கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு முஸ்லிம் தான். நாம மௌத்தா போகும்போது என்ன நிலை? மௌத்தா போகும்போது நம்முடைய நிலை எப்படி இருக்கணும்? முஸ்லிமா மௌத்தா போகணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. உலகத்துடைய ஆசாபாசங்கள், உலகத்துடைய பொருளாதாரம், ஏதோ ஒரு விஷயத்துல தடுமாறி நிலை குலைந்து போய் விடுவார்கள். இஸ்லாத்துல தானே போய் இருந்தாங்க. ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்களே, தர்கா வழிபாட்டுக்கு எதிராக பம்பரமாக சுரண்டார்களே, இன்றைக்கு அதே தர்கால போய் நின்று கையேந்தி துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதான் அல்லாஹ். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நாம சில நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் ஏராளமான பேரை நீங்க பார்க்கலாம். வந்த வழியை திரும்பி போய்விட்டார்கள். என்னப்பா இவரா? இவருக்கா இந்த நிலை? எப்படி பிரச்சாரம் பண்ணாரு, எப்படி ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாரு. நாங்கெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வருவதற்கு இவருடைய பேச்சு ஒரு காரணமா இருந்ததே சொல்றோமா? இதனால தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லா கவனமா கேளுங்க. முஸ்லிம்ல 186, முஸ்லிம் ஹதீஸ் கிதாப்ல 186 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருள் மிகுந்த இரவின் பகுதிகளை போன்ற குழப்பங்கள் தோற்றுவதற்கு முன்பாக விரைந்து நற்செயல்கள் நீங்கள் செய்யுங்கள்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். குழப்பம் வரும்பா, இருள் மிகுந்த ஒரு இருட்டு மாதிரி
இருள் மிகுந்த இரவின் பகுதிகளை போன்ற குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நற்செயல்கள் செய்வதற்கு விரைந்து வாருங்கள். அசால்ட்டா இருந்திராதிய, தொழுகைகளை கவனக்குறைவா இருந்திராதிய, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை பேணக்கூடிய விஷயத்துல கவனக்குறைவா இருந்திராதிய, சைத்தான் கெடுத்துருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நற்செயல்கள் செய்யுங்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்பிஹு அர்-ரஜுல முஃமினன் வலா யும்சி காஃபிரா. காலையில் இறை நம்பிக்கையா இருப்பான் இருக்கும் ஒரு மனிதன், காலையில முஸ்லிமும் மூமினா இருப்பான், மாலையில் இறை மறுப்பாளராக மாறிவிடுவான். காலையில மூமினா இருப்பாரு, மாலையில செய்வாரு காஃபிரா ஆயிடுவாரு. அவ் அல்லது யும்சி முஃமினன் வ இஸ்பிஹு காஃபிரா, மாலையில இறை நம்பிக்கையான இருப்பாரு, காலையில இறை மறுப்பாளன் ஆகி விடுவார் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யபிஉ தீனஹு பி அர்லி மினத் துன்யா, இவ்வுலகின் அற்ப சுகங்களுக்காக மார்க்கத்தை விட்டு விடுவார்கள். உலகத்துடைய ஆதாயம், உலகத்துடைய ஆசாபாசம், இது கிடைக்குது, சொகுசு கிடைக்குது, பதவி கிடைக்குது, உற்று தேவையில்லை, இப்படி ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். 63வது அத்தியாயம் சூரா அல் முனாஃபிகூன் கடைசி வசனங்கள் அல்லாஹ் பேச 9வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பொருளாதாரம், இது எல்லாம் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பிட வேண்டாம். எதை விட்டு? அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை அது திசை திருப்பிட வேண்டாம். காசு, பணம், புல்ல, சொகுசு, சொத்து, பங்களா, இது அல்லாஹ் மறந்துடாதப்பா, இது உங்களை திசை திருப்ப வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ, அவ்வாறு யார் செய்கிறாரோ அவர்கள் நஷ்டமடைந்தோர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் பயந்து அர்த்தம் சொல்லி காட்டுறான். இவ்வளவு வசனங்கள், இவ்வளவு ஹதீஸ்கள் நம்ம என்ன பார்க்கிறோம்? இஸ்லாத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஸ்ட்ராங்கா இருக்கும்னா அமல்களில் கவனம் செலுத்தணும், ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அதனால தான் அமல்களையும் கவனம் செலுத்தணும், நம்முடைய வாழ்வின் இறுதி முடிவில் நம்ம கவனம் செலுத்தணும். யா அல்லாஹ், நான் மௌத்தா போகும் பொழுது இந்த மார்க்கத்திலே மௌத்தா போகணும். யா அல்லாஹ், என்ன இந்த உலகத்துடைய ஆதாயங்களுக்காக என்னுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிடாத, திசை திருப்பி விட்டாலும் துவா செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு துவாக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவன் யா அல்லாஹ், சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி. அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக, உள்ளங்களை திருப்புபவனே யா அல்லாஹ், என் உள்ளத்தை உன்னுடைய வழிபாட்டின்பால் திருப்பி. அல்லாஹ் கற்றுத் தருகிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப், எங்கள் இறைவா, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டி விட்டாய், இந்த சத்திய மார்க்கத்தை தந்து விட்டாய். உலகத்தில் எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, அத்துணை கொள்கை கோட்பாடுகளையும் அல்லாஹ் மேலோங்கி செய்து வைத்த மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறையா அல்லாஹ், எங்க உள்ளங்களை கடம்பொருளை செய்து விடாத யா ரப்பே. துஆ செய்யணும். ரப்பனா அஃப்ரிக அலைனா சப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன், இறைவா எங்களுக்கு சகிப்புத்தன்மையை தா, எங்களுக்கு பொறுமையை தா. இந்த நேரத்தில் இந்த துஆவை கேட்கணுங்க. அடக்குமுறை, அநியாயம், அக்கிரமங்கள் இன்னைக்கு இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்னைக்கு தள்ளி இருக்கிறார்கள், வேதனையால் துடிக்கிறார்கள். நான் குடிமகனா, எனக்கு ஓட்டு கிடைக்காதா, அநியாயம் பண்ணாங்களா பாண்டி, பொறுமையை கேட்கணும். யா அல்லாஹ், என்ன நடந்தாலும் சரி, ஒத்தவஃபனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்களாக நீ மன்னிக்க செஞ்சிரியா அல்லாஹ். இப்படி என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல துஆ கத்து தருகிறான். இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சொல்றான். குர்ஆன்ல துஆ பார்க்கிறோம், ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்லி அன்த வலியு ஃபித் துன்யா வல் ஆகிரா தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே, இப்படி கேட்கணும் அல்லாஹ்ட்ட, வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே, இவ்வுலகிலும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாகவே மன்னிக்க செய். இப்படி கேட்கணுங்க துஆ. எவ்வளவு அற்புதமான துஆ பத்தியலா.
இது மாதிரி துவா கேட்கும். என்னை முஸ்லிமாக நீ கைப்பற்றியா அல்லாஹ், என் தொண்ட குழியிலிருந்து உயிர் போகும்போது உன்னை நம்பக்கூடியவனாக என்னை கைப்பற்றி, அதோடு மட்டுமில்லை என்னை நல்லவர்களுடன் சேர்த்தியா அல்லாஹ், மறுமை எப்படி இருக்கணும், நான் நல்லவங்களோடு இருக்கணும் அல்லாஹ் என்று இப்படி அல்லாஹ் நிச்சயம் குர்ஆன்ல நமக்கு பல்வேறு துஆக்களை கற்றுத் தரான். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எது எப்படி இருந்தாலும் கொண்ட கொள்கைகளை நிச்சயக்கூடாது, தடமாறிடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, என் இறைவன் அல்லாஹ். எம்மா மூத்தாயிட்டாங்களா, என் இறைவன் அல்லாஹ். என் புள்ள மூத்தாயிட்டானா, என் இறைவன் அல்லாஹ். என்னுடைய மனைவி மூத்தாயிட்டாளா, என் இறைவன் அல்லாஹ். நானே மூத்தா போறேன், என் இறைவனார் தான், அல்லாஹ் தான் என்று இந்த சத்திய கொள்கையில உறுதியாக இருந்து உறுதியாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களாக எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்காளர் தீவிர திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இப்பொழுது தமிழகத்தில் அந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். எஸ்ஐஆர் பாம வேணும்னே பயம். என்ன பயம்? தப்பா இப்ப நிரப்பிடுவோமாண்டு. ஒரு பக்கம் அப்படி பயந்தாலும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, என்னத்தை கேட்டிருக்கிறான், வாக்காளர் அடையாள அட்டத்தை என்னதானே கேட்டிருக்கிறான், போடு மேல எழுதி கீழே எழுதிட்டு வந்து கொடுக்குறாங்க. சரியா நிரப்பிக்கிறாங்க, சரியான நிரப்பல. பார்க்கறதே இல்லைங்க, படிக்கிறதே இல்லைங்க, ஒன்னத்தையும் பார்க்கறதும் கிடையாது, சில பேர் படிக்கிறதும் கிடையாது. இப்படி வந்து நிரப்பி கொண்டு வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தைரியமா ஃபில்அப் பண்ணிடுறாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாட்கள் குறைவாதான் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப நிதானமாகவும் நிரப்பணும். நாட்கள் குறைவு, நிதானமாகவும் நிரப்பணும். தெரிந்தவர்கள்ட்ட இது பத்தி யாருக்கிட்ட நாலேஜ் இருக்கோ அவங்ககிட்ட கொண்டு போய் என்ன செய்யுங்க, இது எப்படி நிரப்பணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவே அடைஞ்சிக்கிங்க. ஆனாலும் என்னதான் தெளிவு கிடைச்சாலும் தெளிவே வர மாட்டேங்குது. அப்பப்போ புது செய்தி வேற வருது. இப்ப 2 நாளா பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சோமாலிய நாட்டு பிள்ளைய போட்டு காதை தெரியற மாதிரி ஒரு போட்டோ போட்டு விட்டாங்க. பாய், காது தெரியணுமா முஸ்லிம் பெண்களுக்கு, யார் சொன்னா, அனுப்பியிருக்கிறாங்க. இதை நம்ம சொல்லிட்டு உடனே ஒரு போட்டோ எடுத்து அதை எடுத்து டக்கு 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 பரவுகிறது. இங்க எல்லாத்துக்கும் பயம், ஐயோ நான் போட்டோ எடுத்துட்டேன், காதை மூடிய போட்டோ எடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, இது தேர்தல் ஆணையத்தில் வந்திருக்க அந்த ரிசல்ட். ஏற்கனவே போட்டோ வந்திருக்கல, எப்படி எடுத்திருக்கிறோம், காதை மறைச்சு தானே எடுத்திருக்கிறோம். போட்டோ அந்த ஃபார்மே கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்ம்லயே எப்படி இருக்கும், முஸ்லிம் பெண்களுடைய எல்லா காது மறைச்சுதான் போட்டோ இருக்கு. அப்ப போட்டானா, சரி இப்ப போட்டாலாவது சொல்லலாம், இப்ப போட்டிருக்கானா, உண்மை இல்லை. உடனே மக்கள் பீதியில இருக்கிறான், அவனே பயந்து போய் கிடக்கிறான். இதுக்கு என்னது, இதுக்கு எல்லாம் பரப்புறது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நினைச்சீங்க. இது சம்பந்தமான செய்தி ஆதாரபூர்வமா ஆத்தென்டிக்கா கரெக்டா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார், கேரளால இருந்து மெசேஜ் வருது, அங்கே இருந்து மெசேஜ் வருதுன்னு மக்களை போட்டு பீதிக்குள்ள ஆக்குறாங்க. பய தேவையில்லைங்க. என்ன ப்ரூஃப் இருக்கோ எடுத்து எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் பார்த்து நாங்க வந்து இருக்கிறோம். தெளிவா இருப்போம். நம்மளோடு யார் இருக்கிறா, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும். நம்முடைய ஜமாத் சார்பாகவும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கக்கூடிய பூர்த்தி செய்யக்கூடிய முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். சகோதர சகோதரிகள் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.